மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். இது மெய்வெளியின் செய்திகள். வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். தீர்வு திட்டம் குறித்து ஒன்றிணைந்து பேச தமிழ் கட்சிகள் முடிவு. புதிய அரசியலமைப்பு விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இணக்கப்பாட்டை மேற்கொள்வதற்கான சந்திப்பை எதிர்வரும் 25ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று நண்பகல் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு இடையில் நடந்த சந்திப்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில், இதுவரை நாங்கள் 3 தரப்பும் தனித்தனியாக சந்தித்து வந்த கட்டத்தில் இந்த சந்திப்புகளை ஒன்றாக சந்தித்து இணக்கப்பாட்டை எட்ட எண்ணியுள்ளோம். இந்த 3 கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அந்தந்த கட்சிகள் இந்த முயற்சிக்கு யாரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றனரோ அவர்கள் அந்த தரப்புகளை சேர்த்துக் கொள்ளலாம். இந்த சந்திப்பு ஓர் ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும். இந்த 3 தரப்புகளுக்கும் கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியுள்ள நிலையில் அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படும் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தும் நோக்கோடுதான் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது என தெரிவித்துள்ளார். மொசாட் இலங்கைக்கு வருவது நல்லதல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை. இலங்கையில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரின் மத தலங்கள் மற்றும் கலாச்சார தலங்களுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும். மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் எழுப்பிய கேள்வியின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், சபை முதல்வர் என அனைவரும் கடந்த காலத்தில் நிபந்தனைகளின்றி பாலஸ்தீன விடுதலைக்காக குரல் கொடுத்தவர்களாகும். கடந்த காலத்தில் அமையப்பெற்ற அரசாங்கங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு பதிலாக இஸ்ரேலுடன் உறவுகளை பேணி வந்தன. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவில் எமக்கு பின்னடைவுகளும் ஏற்பட்டன. பாலஸ்தீனம் தொடர்பில் சர்வதேச ரீதியாக எமக்கு இருந்த கௌரவத்துக்கும் கடந்த அரசாங்கங்கள் பாதிப்பை ஏற்படுத்தின. இலங்கையின் பல பிரதேசங்களில் இஸ்ரேலியர்களின் மத ஸ்தலங்கள் மற்றும் கலாச்சார மத்திய ஸ்தலங்களை அமைத்து வருகின்றனர். இவற்றுக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதுடன் அவை கட்டப்பட்டும் வருகின்றன. மாத்தறை வெலிகம பகுதியில் இவ்வாறான கட்டடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. தெய்யுளை அல்விஸ் பகுதியிலும் இவ்வாறான கட்டடம் ஒன்று கட்டப்படுகின்றது. கொழும்பு 7 சிற்றம்பலம் கார்டனர் வீதியிலும் பாரிய கட்டடம் ஒன்று கட்டப்படுகின்றது. இந்த கட்டிடங்கள் கட்டப்படும் இடங்களுக்கு 24 மணித்தியாலமும் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்பின் கீழ் அமைக்கப்படும் கட்டிடங்கள் என்ன என்பது தொடர்பிலேயே எமக்கு பிரச்சனை உள்ளது. தெய்யுளை அல்விஸ் பகுதியில் குறித்த கட்டடம் கட்டப்படும் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கொண்டு சென்று தெய்யுளை போலீசார் விசாரணை செய்துள்ளனர். நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். பாலஸ்தீனத்துக்காக நாம் அனைவரும் பாதையில் இறங்கி போராடிய வரலாறு உள்ளது. இந்த கட்டடம் இது தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக நாம் கருதுகின்றோம். மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல. வெளிக்கடையில் குறித்த கட்டடம் முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதியிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. விரைவாக இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 1 லட்சம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நாட்டிற்கு வரும் அபாயம், பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் 1 லட்சம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நாட்டிற்கு வரும் அபாயம் உள்ளதாக
பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வருகை குறித்து புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆனந்த விஜயபால, மியன்மாரில் இருந்து 116 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நாட்டிற்குள் நுழைந்துள்ளனர். இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. பணம் கொடுத்து இந்த கடத்தலில் சேர்ந்துள்ளனர். நாட்டின் பணத்தில் சுமார் 800 லட்சம் இந்த பயணத்திற்காக ஏற்பாட்டாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்போம் என நம்புகின்றோம். சர்வதேச சட்டத்தின்படி செயற்படவும் தயாராக உள்ளோம். இதுவரை அவர்களுக்கு தேவையான வசதிகளை குடிவரவு குடியல்வு திணைக்களத்தின் ஊடாக செய்து கொடுத்துள்ளோம். காவல்துறையினர் நடத்திய விசாரணைகள் பற்றி புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்த தகவல்களின்படி இதுபோன்ற 1 லட்சம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வரும் நாட்களில் இலங்கைக்கு வர உள்ளனர். இது நமது நாட்டில் ஒரு சமூக பிரச்சனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். திருகோணமலை வெறுகல் பகுதியில் தொல்லியல் திணைக்களத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலக பிரிவின் வட்டுவான் பகுதியில் திங்களன்று திடீரென தொல்லியல் திணைக்களத்தால் நடப்பட்ட வட்டுவான் தொல்லியல் நிலையம் என்ற பெயர் பலகைக்கு ஆட்சேபம் தெரிவித்து வெறுகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக இன்று புதன்கிழமை பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வெறுகல் பிரதேச செயலக பிரிவின் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள வட்டுவான் பிரதேசத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலைப்பகுதி இவ்வாறு திடீரென தொல்லியல் பகுதியாக பெயரிடப்பட்டுள்ளது. இம்மலைப்பகுதியை சூழவுள்ள 160 ஏக்கர் நிலத்தில் 164 குடும்பங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நீண்ட காலமாக பயிர்ச்செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் தொல்லியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் புத்தர் சிலைகள் நிறுவப்பட்டு பொதுமக்களின் விவசாய நிலங்கள் விகாரைகளுக்கு உரியது என்ற சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாறு இங்கும் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படலாம் என பிரதேச மக்கள் கருதுகின்றனர். சுண்ணக்கற்களுடன் கைப்பற்றப்பட்ட கனரக வாகனங்களை சுண்ணக்கற்களுடன் பிணையில் விடுவித்தது சாவச்சேரி நீதிமன்றம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் சுண்ணக்கற்களுடன் கைப்பற்றப்பட்ட கனரக வாகனங்கள் சுண்ணக்கற்களுடன் சாவகச்சேரி நீதிமன்ற பிணை முறையில் விடுவித்துள்ளது. தென்மராட்சி பகுதிகளில் சுண்ணக்கற்கள் அகலப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை சுண்ணக்கற்களுடன் பயணித்த கனரக வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் பிடித்து சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் மீதான விசாரணைகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கனரக வாகனத்தின் உரிமையாளர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி பாரபூர்தியில் சட்டவிரோத சுண்ணக்கல் கடத்தல் மேற்கொள்ளப்படவில்லை, கனியவள சட்டத்தின் கீழ் புவிச்சரிதவியல் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட முறையான அனுமதி பத்திரத்துக்கு அமைய சுண்ணக்கற்களை கொண்டு சென்றதாகவும் தனியார் நிறுவனம் ஒன்றால் அகலப்பட்ட சுண்ணக்கற்களை சிறிய கற்களாக உடைத்து அவற்றை காவுகை செய்வதற்கு புரிதொரு அனுமதி பத்திரம் தேவை பெறப்பட வேண்டிய அவசியம் சட்டத்தில் இல்லை என்றும் தனது சமர்ப்பணத்தில் தெரிவித்திருந்தார். அத்துடன் இதுபோன்ற வழக்கில் கெப்பட்டிகொலாவ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் சட்டத்தரணி நீதிமன்றில் சுட்டிக்காட்டியதுடன் முறையாக அனுமதி பத்திரம் பெற்று கல்லுடைக்கப்பட்ட இடத்திலிருந்து சுண்ணக்கல் கொள்வனவு செய்யப்பட்ட பற்றிச்சீட்டையும் மன்றில் சமர்ப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 5 லட்சம் ரூபாய் பிணையில் பாரவூர்தியையும் அதில் இருந்த சுண்ணக்கற்களையும் விடுவித்த மன்று போலீசாரின் கோரிக்கைகளுக்கு அமைய உடைக்கப்பட்ட சுண்ணக்கற்களை பகுப்பாய்வுக்காக அனுப்பவும் உத்தரவிட்டது. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச சட்ட மாநாடு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து 2வது தடவையாகவும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை எதிர்வரும் 25ஆம் 26ஆம் தேதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மகாநாடானது மருத்துவபீடத்தின் ஹூவார் கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளது.
செயற்படல், நிலைமாற்றம், நிலைத்திருப்பு என்னும் தொனிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மகாநாட்டில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கலாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் தொனிப்பொருளை சார்ந்ததான பல்வேறு விடய பரப்புகளை பற்றி உரையாட உள்ளனர். மாநாட்டின் ஒரு அங்கமாக மாற்று பிணக்கு தீர்வு முறைகள் பற்றிய குறிப்பாக மத்தியஸ்தம் தொடர்பான சிறப்பு அமர்வு ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வானது தை மாதம் 24ஆம் தேதி பிற்பகல் 4:30 மணி முதல் 6:30 மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வில் இந்தியாவை சேர்ந்த நிபுணர்கள் பலர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். ஆர்வமுள்ளவர்கள் பங்கு பற்றி பயன்பெற்றுக் கொள்ளுமாறு மாநாட்டு ஒருங்கமைப்பு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். செய்திகளில் இனி வருவது இந்திய செய்திகள். நடிகர் விஜயையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் கட்டுப்படுத்தும் மூவர். அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது தமிழக வெற்றிக் கழகம்தான் என்ற பிரகடனத்துடன் தமிழக அரசியலில் நடிகர் விஜய் கால் பதித்துள்ள நிலையில் அதற்கான இந்த முகாந்திரமும் தெரியவில்லை என ஆர்வத்தோடு களமிறங்கிய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தோர் தெரிவித்து வருவதாக கூறப்படுகின்றது. மேல்மட்டத்தில் இருக்கும் மூவர் விஜய் உள்ளிட்ட மொத்த கட்சியையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதால் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாநில அளவில் முக்கியஸ்தராக இருக்கும் முன்னாள் மக்கள் பிரதிநிதியும் வியூகம் வகுத்து கொடுக்கும் நபரும் மட்டுமே விஜய் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி விஜயை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர். இந்த இருவர் தவிர மூன்றாவதான நபர் வருமான வரி துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் IRS அதிகாரி என கூறப்படுகின்றது. இவர்கள் மூவரும் என்ன நினைக்கின்றனரோ அதை மட்டுமே விஜயால் செயல்படுத்த முடிகின்றது என்றும் கூறப்படுகின்றது. மொத்தத்தில் சுதந்திர பறவையாக இருந்து தமிழக மக்களை ஒவ்வொரு பகுதியிலும் நேரடியாக சென்று சந்தித்து கட்சியை வளர்க்க வேண்டிய விஜயை வீட்டுக்கிளியாக முடக்கி போட்டுள்ளனர். மூவரையும் கடந்து வெளியாட்கள் யாருமே விஜயை சந்திக்க முடியவில்லை. இதனால் திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று கூடுகின்றது. கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் தேர்தலுக்கான உழைப்பு மற்றும் செலவினங்களை குறைக்க உதவும் என ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் தெரிவிக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இடைத்தேர்தல்களின் அவசியம் குறைவடையும், இதனை செயல்படுத்துவது சாத்தியமில்லாத ஒன்று என இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து இருந்தார்கள். இத்திட்டத்திற்கான மசோதா கடந்த மாதம் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட போதே எதிர்ப்பு அதிகமாக வந்த நிலையில் இதற்கு தனியாக 39 உறுப்பினர்களை கொண்ட இந்த கூட்டுக்குழுவை அமைத்து மசோதாவை நுணுக்கமாக ஆராய முடிவு செய்யப்பட்டது. அது மட்டுமன்றி அந்த கூட்டுக்குழுவில் இந்த திட்ட மசோதாவின் விதிகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கூட்டுக்குழுவில் முதல் கூட்டம் ஒன்று நடக்கின்றது. 39 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக MP PP சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் அதிகாரிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை முன்னிட்டு அதன் விதிகள் மற்றும் நடைமுறை அம்சங்களை குழு உறுப்பினர்களுக்கு விளக்கித் தர உள்ளனர். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் குர்திஷ் YPG மீது தாக்குதல் நடத்தப் போவதாக துருக்கி எச்சரிக்கை. குழு அங்காராவின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் குர்திஷ் YPG போராளிகளுக்கு எதிராக வடகிழக்கு சிரியாவில் எல்லை தாண்டிய தாக்குதலை துருக்கி மேற்கொள்ளும் என்று வெளியுறவு மந்திரி ஹக்கன் பியூடன் கூறியுள்ளார். அதே நேரத்தில் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்கள் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். துருக்கிய அரசுக்கு எதிராக பல தசாப்தங்களாக கிளர்ச்சியை நடத்தி வரும் குர்திஷ் போராளிகளுடன் தொடர்புடைய பயங்கரவாத குழுவாக US நேச சிரிய ஜனநாயக படைகளுக்கு தலைமை தாங்கும் BPGயை துருக்கி கருதுகிறது.
நேட்டோ கூட்டாளியான வாஷிங்டன் குழுவிற்கான தனது ஆதரவை நிறுத்துமாறு பலமுறை கேட்டுக்கொண்டாலும் அங்காரா கடந்த காலங்களில் YPGக்கு எதிராக பல ஊடுருவல்களை நடத்தியது மற்றும் வடக்கு சிரியாவில் உள்ள நிலப்பரப்புகளை கட்டுப்படுத்துகின்றது. கடந்த மாதம் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத் கிளர்ச்சியாளர்களால் வெளியேற்றப்பட்டதில் இருந்து அவர்களில் சிலர் துருக்கிக்கு ஆதரவளித்திருந்தனர். சீரிய அல்லாத போராளிகள் மற்றும் வெளிநாட்டு பயங்கரவாத போராளிகள் சீரியாவை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அவர்களின் மூல நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று கோரியுள்ளது. கனடாவை அமெரிக்காவின் ஓர் அங்கமாக மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு சமீபத்திய வாரங்களில் கனடா அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாறுவது குறித்து பலமுறை வலியுறுத்தி வருகின்றார். கனடா அமெரிக்கா இரண்டும் ஒன்றிணைவது நிலைமையை மேம்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவை அமெரிக்காவின் ஓர் அங்கமாக மாற்றுவதற்கு பொருளாதார சக்தியை பயன்படுத்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுத்துள்ள கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தில் எங்கள் இரு நாடுகளிலும் உள்ள தொழிலாளர்களும் மக்கள் சமூகங்களும் ஒருவருக்கொருவர் பயனடைந்து வருகின்றனர் என்று பிரதமர் ட்ரூடோ தனது எக்ஸ் தளப்பதவியில் தெரிவித்துள்ளார். இது குறித்து கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜூலி கூறுகையில், அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்கள் கனடாவை ஒரு வலுவான நாடாக மாற்றுவது பற்றிய முழுமையான புரிதல் இல்லாததை காட்டுகின்றது. நமது பொருளாதாரம் வலுவாக உள்ளது, எங்கள் மக்கள் வலிமையானவர்கள், அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். இனி வருவது KV மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய அகற்று வீதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மெய்வழியின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகுக. வணக்கம்.